சிறந்த ஆட்சியை கொடுத்ததே செனக்கா இருக்கிற வரைதான். ஆனால் செனக்காவுக்கு தெரியும் எப்போது வேண்டுமானால் இந்த நீரோ மாறக்கூடும், நம்மையும் தண்டித்து விடக்கூடும் என்று அவர் மனத்தை தயார் செய்து கொள்கிறார். நீரோவை ஒரு தீவிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் நீரோ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணை வருகிறது. ஆனால் அதற்குள்ளேயே பல முறை தான் தற்கொலை செய்வதை போல மனத்திலே காட்சிப்படுத்தி நீரோ மரணம் வருகிற போது அது ஒத்திகையாக ஆகிவிட்டது. அவர் உள்ளே செல்லுகிறார், தன்னுடைய நரம்புகளை தானே கிழித்துக் கொள்ளுகிறார், சுடு நீரிலே அமர்கிறார். அப்போது அந்த ரத்தம் வெளியே வேகமாக வரும் என்று அந்த மரணத்தை மகிழ்ச்சியுடன் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார் நீரோ என்று. உச்சபட்ச கஷ்டத்தை ஒருவர் காட்சிப்படுத்துகிற போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதற்கு உதாரணம் அது. அதை போலவே நாம் நெருக்கடியிலே இருக்கிற போது திடமாக இருப்போம். இங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், அவர் புலனாய்விலே 30 மணி நேரம் நின்றார், தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தார். அதற்கு பிறகு அவர் மகாத்மா காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைத்தார் என்பதையெல்லாம் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த நெருக்கடிகளின் போதெல்லாம் அவர் சிறிதும் கலங்காமல் இறுக்கமாக ஒரு பாறையை போல இருக்கிறார். ஆனால் எப்போது சிபிஐனுடைய ஓர் அதிகாரி விஜய ராமாராவ் என்பவர் உங்களுக்கு நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று ஆறுதல் சொல்லுகிறாரோ அப்போது தேம்பி அழுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு காலத்தில் கல்லூரிகளில் ராகிங் செய்வார்கள். அப்போது ராகிங் செய்கிற மாணவர்களிடம் திடமாக மாணவர்கள், இளம் மாணவர்கள் நின்று இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ராகிங் செய்து முடித்த பிறகு ஒரு நல்ல மூத்த மாணவர் வருவார். அதிகமாக ராகிங் செய்து விட்டார்களா என்று தோழி சாதாரண ஒரு டூ வீலர், நான் காரிலே போயிருப்பேன், நான் போய் கார் எடுத்து போவேன். அவர் டூ வீலர்ல வந்து சாதாரணமாக வந்து எனக்கு உத்தரவிட்டு இப்படி பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நான் அருண்ராம் அவர்களோடு இணைந்து ஒரு ஆங்கில புத்தகத்தில் என்னுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறேன், நீங்கள் மொழிபெயர்த்து செய்யணும். எனக்கும் மொழிபெயர்த்து என்ன சம்பந்தம்? நான் ஒரு சாதாரண பிஏ படித்தவன், அதுவும் 1970 எனக்கு ஒன்றும் தெரியாது என்றேன். இல்லை, உங்களால் முடியும் என்று செய்வது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார். இப்படி சொல்லி விட்ட பிறகு நான் இரவெல்லாம் யோசித்து ஒரு அத்தியாயத்தை மொழிபெயர்த்து ஐயாவுக்கு அனுப்பினேன். அவர் சரியில்லை என்று சொல்லுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஒரே வார்த்தை எக்ஸலண்ட் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் இதுவரை 100 முறை எனக்கு சொல்லியிருக்கார். எக்ஸலண்ட், அது மட்டும் இல்லை, துக்ளக் பத்திரிகையில எக்ஸலண்ட் என்ற வார்த்தை போடுகிறார். ஜேவிநாதன் எக்ஸலண்டாக பண்ணியிருக்கிறார், அது விரைவிலே தமிழில் வெளிவரும் என்னெல்லாம். அப்படி தொடர்ந்து கை தட்ட நான் எழுத ஆரம்பித்தேன். இரவு கூட எழுதி நானே கணினியிலே தட்டச்சு செய்து மெயிலிலே ஐயாவுக்கு அனுப்புவேன். அதில் உள்ள சில நுட்பமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதை மட்டும் ஐயா அதை ஆலோசனை சொல்லுவார், அதை திருத்திக் கொள்வேன். திரு மாறன் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு அதை பற்றி பேசினார். அவருக்கும் எனது நன்றியை உரிதாக்குகிறேன். இந்த விழாவை நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்தவர் மற்றும் பல ஆலோசனைகளை வழங்கிய திரு ஜெயவிநாதன் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றியை அது மிகையாகிறது. அவருக்கு எங்களது மிகப்பெரிய நன்றி. இவ்விழாவின் நாயகன் திரு நம்பி நாராயணன் அவர்கள் எங்கள் நிறுவனத்திற்கு மின்னூல் மற்றும் அச்சு புத்தகம் பிரசுரிக்க அனுமதி கொடுத்தாலும் இவ்விழாவிற்கு மிகுந்த உற்சாகத்தோடு பங்கேற்று தலைமை உரையாற்றி எங்களை சிறப்பித்துள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பல்வேறு பணிகளுக்கிடையே இவ்விழாவிற்கு வருகை தந்த திரு அருண்ராம், திரு மணிநாதன், திரு ஹரிகோபால் மற்றும் மருத்துவர் அக்பர் கௌசர் ஆகிய அனைவருக்கும் இந்த புத்தகத்தை சிறப்பு செய்து உரை நிகழ்த்திய